Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhunathan NCERT chapter. Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhunathan NCERT book la biomolecules chapter la enzymes la nariya students ku nariya doubt varum. Ida clear ah nama vandu line by line in the video la explain பண்ணிரலாம். கண்டிப்பா NCERT lines la irundha every year NEET ku question கேக்குறாங்க particular enzymes topic la. So அதனால இப்போ நம்ம இத பாத்தறலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா almost all enzymes are protein. almost அப்படினா என்ன அர்த்தம்? அங்க exception இருக்குறாங்க அப்படினு அர்த்தம் இல்லையா? So almost all enzymes are protein. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். all proteins are enzyme கிடையாது. எல்லா ப்ரோட்டீனும் என்சைம் இல்லை. நம்ம ஃபுட் எல்லாம் சாப்பிட்றோம், மீட், கறி, அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம். எக் எல்லாம் சாப்பிடும்போது அதில் ப்ரோட்டீன் இருக்கு. ஆனால் அந்த ப்ரோட்டீன்லாம் என்சைமாக கிடையாது. ஆனால் எல்லா என்சைமும் ப்ரோட்டீன் தான். எல்லா என்சைமும் ப்ரோட்டீன் தான். ஆனால் இங்கே ஆல்மோஸ்ட் ஆல்னு கொடுத்துருக்காங்களே, ஏன் அந்த ஆல்மோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க? ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன், பட் தேர் ஆர் சம் நியூக்ளிக் ஆசிட். இந்த நியூக்ளிக் ஆசிட் யாருன்னா RNA, ribonucleic acid that behave like enzymes. These are called ribozymes. This is very important. Ribozymes. One can depict an enzyme by a line diagram. Sir, நான் எப்படி சார் enzyme வந்து line diagramல represent பண்ண முடியும்? இங்க வந்து பாருங்க, இது ஒரு amino acid and another amino acid. Line diagram வந்துருச்சா? Another amino acid. So இந்த மாதிரி amino acid வந்து peptide bondனால chain form ஆகுது. So line diagramல என்னால காமிக்க முடியுதா ஒரு enzyme? Okay. An enzyme like any protein has primary structure, that is amino acid sequence. இதுதான் primary structure, amino acid sequence. And the amino acid sequence இருக்கக்கூடிய நமக்கு primary structure இருக்கு and secondary tertiary structure இருக்கு. இப்போ நல்லா பாருங்க. When you look at that tertiary structure ஓட diagram பார்க்கும்போது you can notice that backbone of protein chain folds upon itself. இதுதான் backbone. இது அப்படியே இத சுத்தி அப்படியே fold ஆகுது இல்லையா? Folds upon at itself. The chain crisscrosses itself and hence many crevices. This is exam point of view. Crevices அப்படின்னா pockets. அதுல போய் யாராவது உட்கார்ந்திக்கலாம். அதான் crevices or pockets are made. One such pocket or crevices is active site. இந்த crevices தான் என்னவா இருக்க போகுது? Active site இருக்க போகுது. Active siteல தான் போய் substrate bind ஆக போகுதுங்க. An active site of an enzyme is a crevice or pocket into which the substrate fits. Substrate போய் அந்த enzymeல போய் fit ஆகிறது அந்த active siteல தான். அந்த active site தான் crevice அப்படிங்கறீங்க இல்ல pocket அப்படினு சொல்றீங்க. क्वेश्चनல கேட்பாங்க. Already கேட்டோ இருக்காங்க. Thus enzymes through their active sites catalyze reactions at a high rate. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை அதிகமான ஸ்பீட்ல நடத்துறதுக்கு இந்த ஆக்டிவ் சைட்டோட உதவினால தான் என்சைம் செயல்படுது. என்சைம் கேட்டலிஸ்ட் டிஃபர் ஃப்ரம் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னாலே நமக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ரியாக்ஷனை வேகப்படுத்துறவங்க, துரிதப்படுத்துறவங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ என்சைம் கேட்டலிஸ்ட் மாதிரி இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்னு ஒன்று இருக்கு. Enzymes are not inorganic catalyst. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. புரோட்டீன் அப்படிங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்ட். All enzymes are protein. அப்போ என்சைம்ங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லாத இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்டும் இருக்காங்க. இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ஸ்ல கூட ரொம்ப எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் ஆவாங்க. பட் என்சைம்ஸ் ஹை டெம்பரேச்சர்ல டேமேஜ் ஆயிரும். என்சைம்ங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்ட், டோன்ட் ஃபர்கெட், டேமேஜ் ஆகிடும். பர்டிகுலரா சொல்லணும்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல என்சைம்ஸ் டேமேஜ் ஆகி போயிடும். டேமேஜ் ஆனா அதால ஃபங்க்ஷன் ஆக முடியாது. பட் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கான் என்சைம்ஸ்க்கு போட்டிக்கு, அவன் நல்லா வேலை செய்வான் ஹை டெம்பரேச்சர்ல கூட. ஓகே. However, enzymes isolated from organisms who normally live under extremely high temperature, example hot vents and sulfur springs. அந்த ஹாட் வென்ட்ஸ்னா அந்த தண்ணி கொதிக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். ஸோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து ஆர்கிபாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர்ல வாழ்வாங்க. அந்த ஆர்கிபாக்டீரியா உயிரோடு இருக்குன்னா அதுக்குன்னு என்சைம்லாம் இருக்கும்ல. ஸோ அதுல இருந்து எடுக்கக்கூடிய என்சைம் ஹை டெம்பரேச்சர்ல ஒர்க் பண்ணும். எக்ஸெப்ஷன் மோஸ்ட்லி நார்மல் ஆர்கானிசத்துல இருக்க என்சைம்ஸ் வந்து 40 டிகிரிக்கு மேல என்ன ஆயிடும்? டீநேச்சர் ஆயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும். பட்
நீங்கள் இந்த எக்ஸப்ஷனலாக இருக்கக்கூடிய ஆர்கிபாக்டீரியா மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துலேருந்து எடுக்கக்கூடிய என்சைம்ஸ் 80 டிகிரிலேருந்து 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட ஆக்டிவாக இருக்கும். ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் thus an important quality of such enzymes isolated from thermophilic organisms. Philicனா love, like. ஸோ ஹை டெம்பரேச்சரை லவ் பண்ணுறவங்க, அதாவது ஹை டெம்பரேச்சர் ஏரியாவில் வாழ்கிறவங்கள தான் தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். அதுலேருந்து எடுக்கக்கூடிய என்சைம் வந்து ஹை டெம்பரேச்சரில் கூட ஸ்டேபிளாக இருக்கும், டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 9.1.12.1 chemical reactions பார்க்குறோம். How do we understand these enzymes? Enzymes பற்றி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது எல்லாமே ப்ரோட்டீன்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும், இதெல்லாம் மாதிரி ஜென்ரலாக பார்த்துட்டோம். இப்போ let us first understand a chemical reaction. Chemical compounds undergo two types of changes. Everything is chemical. நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் கெமிக்கல் இல்லையா? ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கு. ஒன்று ஃபிசிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்ச்னா மேட்டர் வந்து, மேட்டர்னா எனிதிங் தட் ஆக்குபை ஸ்பேஸ் இல்லையா? தட் சிம்பிளி ரெஃபர்ஸ் த சேஞ்ச் இன் ஷேப் வித்தவுட் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ். இங்கே பாருங்க, வித்தவுட் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ். ஃபிசிக்கலாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸில் பாண்ட் பிரேக் ஆகாது. திஸ் இஸ் எ ஃபிசிக்கல் ப்ராசஸ். அனதர் ஃபிசிக்கல் ப்ராசஸ் இஸ் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். என்னென்ன பார்த்தோம்? சாலிட் அண்ட் தென் லிக்விட் அண்ட் தென் ஸ்டீம் ஆர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீராவியாக போகிறது. இப்போது 0 டிகிரியில் தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக சாலிடாக இருக்கும். அதை சூடுபடுத்தினா லிக்விடாக மாறும், இன்னும் சூடுபடுத்தினா ஸ்டீமாக ஆவியாக போகும். ஸோ லிக்விட் ஃபார்ம், கேசியஸ் ஃபார்ம், சாலிட் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுது. அதுவும் ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பிகம்ஸ் வேப்பர் வென் ஐஸ் மெல்ட்ஸ் இன்டு வாட்டர். ஐஸ் வந்து சாலிட், அது வாட்டர் லிக்விடாக மாறுது. அது இன்னும் நீங்கள் ஹீட் பண்ணும்போது வேப்பராக மாறுது. தீஸ் ஆர் ஆல்சோ ஃபிசிக்கல் ப்ராசஸஸ். இப்போ கெமிக்கல் ப்ராசஸஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன? However, when bonds are broken and new bonds are formed during transformation, transformation அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுறது. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு, கட்டியாக இருக்கிறது தண்ணியாக மாறுது, தண்ணியாக இருக்கிறது கேசியஸ் ஃபார்முக்கு மாறுது. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுறது தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் போம். திஸ் வில் பி கால்டு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ பாண்டு ஃபார்ம் ஆனாலோ இல்லை பாண்டு பிரேக் ஆனாலோ அந்த ரியாக்ஷனை தான் நீங்கள் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? BaOH2 H2SO4 BaSO4. இந்த SO4 வந்து இங்கே போயிடுச்சு, இந்த OH2 வந்து இங்கே வந்து H2 and OH சேர்ந்து 2H2O வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இஸ் அன் இன்ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். இது ஒரு இன்ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். இங்கே பாண்டு பிரேக்கும் ஆயிருக்கு, பாண்டு ஃபார்மும் ஆயிருக்கு. சிமிலர்லி ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச். ஸ்டார்ச்ங்கிறது என்ன? பாலிசாக்கரைட். அது ஹைட்ரோலைசிஸ் ஆகிறது எப்படி? அடிஷன் ஆஃப் வாட்டரோட அது பிரேக் டவுன் ஆகுது இன்டு குளுக்கோஸ். குளுக்கோஸ்ங்கிறது மோனோசாக்கரைட். ஸோ பாலிசாக்கரைட்லேருந்து மோனோசாக்கரைட் வருது. இது ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இன்ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன், ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன் ரெண்டுமே நடக்கும். ரேட் ஆஃப் த ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் ரெஃபர்ஸ் டு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு பர் யூனிட் டைம். அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட், இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் யூனிட் டைமில், பர் யூனிட் டைமில் எவ்வளோ ப்ராடக்ட் உருவானுச்சு. அப்போது அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் டெல்டா பி பை டெல்டா டி டைம். பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ, ஒரு ரியாக்ஷனில் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ வந்துச்சு பை எவ்வளோ டைமில் அந்த ப்ராடக்ட் வந்துச்சு. அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் பை டைம் டேக்கன். அதை தான் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிமோ. அது கெமிக்கல் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ப்ராசஸாக இருந்தாலும் சரி. இது MCQவில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. ரேட் கேன் பி கால்டு வெலாசிட்டி. ரேட்னா என்ன? கெமிக்கல் ரியாக்ஷன் ரேட் தான். ரேட்டுங்கிறது என்ன? டெல் பி பை டெல் டியா? இதுதான். இந்த ரேட்டை வெலாசிட்டின்னு எப்போ சொல்வீங்க? டைரக்ஷன் இஸ் ஸ்பெசிஃபைடு. இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாகுதா குறையுதா, அதை பொறுத்து சொன்னீங்கன்னா அதுதான் இங்கே டைரக்ஷன். Rates of physical and chemical processes are influenced by temperature among other factors. Factors affecting chemical reaction, factors affecting enzymatic reaction la paapom. A general rule of thumb is that rate doubles or decreases by half for every 10 degree Celsius. இப்போ நல்லா கவனிங்க. 10 டிகிரி செல்சியஸில் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. 20 டிகிரி செல்சியஸில் அந்த ரியாக்ஷன் டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 10 டிகிரி செல்சியஸில் நடந்துட்டு இருக்கிறது 0 டிகிரிக்கு போணுச்சுன்னா அப்படியே பாதியாக குறைஞ்சிரும்.
பாதியா குறைஞ்சிரும். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். 15 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது, டெல் பி பை டெல் டி எவ்வளோ ரியாக்ஷன் நடக்குதுன்னு கால்குலேட் பண்ணுங்க. இது 25 டிகிரி செல்சியஸில் அது டபுளாக இருக்கும், 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதே 5 டிகிரி செல்சியஸில் பாதியாக குறைஞ்சிருக்கும். இதுதான் டைரக்ஷன், இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகுறதுன்னு டைரக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வெலாசிட்டி. டைரக்ஷனோட சொன்னால் வெலாசிட்டின்னு சொல்லிடுவோம். ஸோ 10 டிகிரி சேஞ்ச் ஆகும்போது இன்க்ரீஸ் இன் 10 டிகிரி செல்சியஸ் chemical reaction double ஆகுது, decrease in 10 degree Celsius chemical reaction பாதியா குறைஞ்சிரும் நடந்துட்டு இருக்கதை விட. So catalyzed reactions proceed at rates vastly higher than that of uncatalyzed ones. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். catalyzed reaction னா enzymatic reaction, uncatalyzed னா enzyme இல்லாம நடக்குது. When enzyme catalyzed reactions are observed, the rate would be vastly higher than the same. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுல என்சைம் இல்லாம இருக்கு, அதுல என்சைம் சேர்க்கும்போது என்சைம் இல்லாம நடந்ததை விட அந்த ரியாக்ஷன் ரொம்ப வேகமா நடக்கும். பட் அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கார்பானிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நல்லா கவனிங்க, இதுல இருந்து கொஸ்டின் வரும். In the absence of any enzyme, enzyme இல்லாம இது நடந்துச்சுன்னா this reaction is very slow with about 200 molecules of carbonic acid being formed in an hour. ஒரு மணி நேரத்துக்கு 200 molecule of carbonic acid தான் ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் சேர்ந்து என்சைம் இல்லாம நடந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு 200 கார்பானிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். However, by using enzyme present within the cytoplasm called carbonic anhydrase, இந்த enzyme இருக்காரு இப்போ, the reaction speeds dramatically, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. with about 6 lakh 1 10 100 1000 10000 லட்சம், ஆமா 6 lakhs molecules being formed every second. this is second, மினிட் கூட கிடையாது, செகண்ட். ஒரு செகண்டுக்கு 6 lakh கார்பானிக் ஆசிட் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் சைட்டோபிளாசத்துல இருந்துச்சுன்னா பாத்துங்க, being formed every second. The enzyme has accelerated the reaction rate about 10 million times. 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 million டைம்ஸ்னா 1 கோடி டைம்னு அர்த்தம். நம்ம இந்தியன் நம்பர்ஸ்க்கு சொல்லணும்னா 10 million equal to 1 crore. 1 crore டைம், 1 கோடி டைம்ஸ் வந்து ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணி விட்டுருச்சு 10 million டைம்ஸுக்கு. ஸோ த பவர் ஆஃப் என்சைம் இஸ் இன்க்ரெடிபிள் இன்டீட். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்சைம் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு என்சைமேட்டிக் ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ்டாக நடக்குது. 10 million டைம்ஸ், அதோட ஒரு மணி நேரத்தில் 200 மாலிகூல் மட்டும் ஃபார்ம் ஆனது. ஒரு செகண்ட்ல 6 lakh மாலிகூல்ஸ், 1 கோடி டைம் இல்ல 10 million டைம்ஸ் அந்த ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ற கெப்பாசிட்டி அந்த என்சைம்க்கு இருக்கு. ஓகே, there are thousands of type of enzymes, each catalyzing a unique chemical or metabolic reaction. ஒவ்வொரு என்சைமும் அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க, இன்னொரு என்சைமோட வேலையை வேற என்சைம் வந்து பார்க்காது. யூனிக் அப்படின்னாலே தனித்தன்மையா வாய்ந்தது. ஒவ்வொரு என்சைமும் அவங்க வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. A multi-step chemical reaction, when each of the step is catalyzed by the same enzyme complex or different enzymes வந்து நடக்கலாம், is called metabolic pathway. அதாவது மல்டி ஸ்டெப் கிளைகாலிசிஸ் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்போ நடக்குது சைட்டோபிளாசத்தில். கிளைகாலிசிஸ் வந்து மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். என்ன மல்டி ஸ்டெப் ப்ராசஸ்? 10 ஸ்டெப்பில் நடக்குது இல்லையா? இங்கே பாருங்க, குளுக்கோஸ் 2 molecules of pyruvic acid கன்வெர்ட் ஆகுது. குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் which is converted into 2 molecules of pyruvic acid and water. இதை தான் நம்ம வந்து இது வந்து ஒரே ஸ்டெப்பில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 10 ஸ்டெப்ஸில் நடக்குது மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனை சொல்றாங்க. This reaction is actually a metabolic pathway in which glucose becomes pyruvic acid through 10 different enzyme catalyzed metabolic reaction. 10 enzymes இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது 10 ஸ்டெப்ல. When you study respiration in chapter 14 நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதுல வந்து இந்த glycolysis படிச்சிருப்போம். At this stage you should know that this very metabolic pathway with 1 or 2 additional reactions gives rise to variety of metabolic end products. இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ குளுக்கோஸ்ல இருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இதை கிளைகாலிசிஸ்னு சொல்றோம். இதுல இருந்து இன்னொரு 1 or 2 ப்ராசஸ் ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் எண்ட் ப்ராடக்ட்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, in our skeletal muscle under anaerobic condition lactic acid is formed from pyruvic acid.
another process add up ஆகுது, இன்னொரு metabolic process add up ஆகுது. இந்த metabolic process ஓட another metabolic process add ஆகுது, lactic acid fermentation. ஏன்னா நம்ம skeletal muscle-ல oxygen பற்றாக்குறை இருக்கும்போது lactic acid-ஆ pyruvic acid convert ஆகுது. Under normal aerobic condition, pyruvic acid is formed in under normal aerobic condition. இங்க பாருங்க இது கொஞ்சம் இருக்கட்டும். pyruvic acid is formed. அதாவது நார்மல் ஏரோபிக் கண்டிஷன்ல pyruvic acid ஃபார்ம் ஆகி அது மைட்டோகாண்ட்ரியால போய் நார்மலா நமக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல போயிட்டு இருக்கும். anaerobic கண்டிஷன்ல தான் lactic acid ஃபார்ம் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. in yeast during fermentation the same pathway leads to the production of ethanol and carbon dioxide. Hence, in different condition, different products are possible. In the paragraph la enna theriyuma solranga, glucose 2 molecules of pyruvic acid கொடுக்குது 10 steps ல. ஓகே, இதோட அடிஷனலா 1 or 2 metabolic pathway சேரும்போது metabolic process சேரும்போது நமக்கு different end products கிடைக்குது. lactic acid fermentationல musclesல ஆக்ஸிஜன் இல்லாதப்ப lactic acid ஃபார்ம் ஆகுது. ஆக்ஸிஜன் இருந்துச்சு aerobic conditionல pyruvic acid தான் ஃபார்ம் ஆகும். அதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? அது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போய் aerobic respiration பண்ணும். yeastல ethanol plus carbon dioxide ப்ரொடியூஸ் ஆகுது. அதுவும் anaerobic respiration னு சொல்றோம். ஏன்னா அங்க ஆக்ஸிஜன் யூட்டிலைஸ் ஆகிறது இல்ல. pyruvic acid lactic acid ப்ரொடியூஸ் பண்ணலாம், ethanol ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லன்னா அது aerobic respirationக்கு under aerobic conditionல ஆக்ஸிஜன் இருக்கும்போது என்டர் ஆகலாம். so one product, one substrate different conditionல different products கொடுக்கும். one substrate different conditionல different products கொடுக்கிறதுக்கு possibility இருக்கு அப்படிங்கறாங்க. How do enzymes brings about such high rates of chemical conversions? இவ்ளோ வேகமா எப்படி conversion, chemical conversion நடக்குது? To understand this, we should study enzymes a little more. Okay, we have already understood the idea of an active site. Active site na crevices or pocket. அந்த primary protein amino acid chain இருக்கு, அது tertiary அதாவது செகண்டரி அண்ட் டெர்ஷரியா மாறும். டெர்ஷரியா மாறும்போது அதுல வந்து crevices or pockets ஃபார்ம் ஆகுது. அதுல போய் சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆக போகுது. அதுக்கு பேரு ஆக்டிவ் சைட்னு சொன்னோம். The chemical or metabolic conversion refers to a reaction. The chemical which is converted into product is called substrate. இங்க பாருங்க, chemical or metabolic conversion க்கு பேரு reaction னு சொல்றோம். That is chemical reaction. chemical reaction. இந்த chemical reactionல எந்த ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட்டா மாறுதோ அந்த பொருளுக்கு பேரு substrate. இப்போ ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸா மாறுதுன்னா ஸ்டார்ச் substrate, குளுக்கோஸ் ப்ராடக்ட். குளுக்கோஸ் வந்து பைருவேட்டா மாறுதுன்னா குளுக்கோஸ் substrate, பைருவிக் ஆசிட் வந்து ப்ராடக்ட். அதுதான் இங்க சொல்றாங்க. Hence enzymes, that is proteins with a 3-dimensional structure including an active site. So enzyme ங்கிறது ஒரு 3D structure, அதுல active site இருக்கு. Convert substrate S னு denote பண்ணுவோம், and substrate வந்து ப்ராடக்ட்டா கன்வர்ட் பண்ணிடுச்சு. ப்ராடக்ட்டை P னு சிம்பாலிக்கலா சொல்வோம். This can be depicted as, இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? Substrate in the presence of enzyme ப்ராடக்ட்டா மாறிடுச்சு. குளுக்கோஸ் பைருவிக் ஆசிடா மாறுறத எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். It is now understood that the substrate has to bind enzyme at active site within a given cleft or pocket. crevices இந்த term examல கேட்கலாம். பாத்துங்க, pocket தான் crevices அப்படிமோ cleft னு சொல்றாங்க. The substrate has to diffuse. இங்க நல்லா கவனிங்க, substrate வந்து enzymeோட bind ஆகணும்ங்கிறது முடிவாகி போச்சு. அப்பதான் அது ப்ராடக்ட்டா மாறுறத வேகப்படுத்த முடியும். The substrate has to diffuse towards the active site. active site ஓட போய் அது அட்டாச் ஆகி ஒட்டிக்கணும், அதான் டிஃப்யூஸ் ஆகி போயிடணும். There is thus an obligatory formation of enzyme substrate complex. enzyme இப்படி இருக்கிறாரு அப்படின்னா substrate போய் அதுல இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இது substrate, இது enzyme. so enzyme plus substrate ரெண்டும் சேர்ந்ததுன்னா active siteல போய் enzyme substrate ஒட்டிக்கிச்சு அப்படின்னா enzyme substrate complex ஃபார்ம் ஆயிடுது. E stands for enzyme. அது நமக்கு தெரியும். This complex formation is a transient phenomena. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, குழந்தைங்களுக்கு டவுட் வரும். Transientனா என்ன சார்? temporary. அப்போதைக்கு temporaryன்னு அர்த்தம். அப்போதைக்கு temporary phenomena during the state where substrate is bound to the enzyme's active site. enzyme ஓட active siteல போய் substrate bind ஆயிருது. இது temporary தான். A new structure of the substrate called transition state structure is formed. In the enzyme substrate complex க்கு பேரு transition state. ஏன் transition state? இது வந்து temporary, permanent கிடையாது.
transition state structure is formed very soon after the expected bond breaking or making. Bond make பண்ணலாம் இல்ல break பண்ணலாம். அது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் the product is released from the active site. இப்போ enzyme substrate இருக்கிறது enzyme plus product தனித்தனியா போயிடுறாங்க. enzymeாவே இருப்பாரு, substrate மட்டும் product convert ஆயிடுறாரு. In other words, the structure of substrate gets transformed into structure of product, but enzyme oda structure மாறல. The pathway of this transformation must go through the so-called transition state structure. There could be many more altered structural states between stable substrate and the product. Transition state மட்டும் தான் நம்ம படிக்க போறோம் NCERTல 12th லெவல்ல. இந்த மாதிரி வேற ஸ்டேட்லாம் இருக்கு, பட் transition state நம்ம டீடைலா படிக்கலாம். Implicit in this statement is the fact that all other intermediate structural states are unstable. இந்த transition stateக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேட் ஃபார்ம் ஆயிருக்கும், அதெல்லாம் very unstable. ஓகேங்களா? Stability is something related to energy status of the molecule or the structure. பாருங்க, substrate stable இருக்கும், product stable இருக்கும், but transition state வந்து substrate product அளவுக்கு stable கிடையாது, அது டக்குன்னு மாறிடும். Hence when we look at this pictorially through a graph, it looks like something as in figure 9.6. இதுல இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல பாருங்க, இந்த பிக்சர்ல y axis represents the potential energy content. இதுதான் potential energy content, y axis. And then the x axis represents the progression of structural transformation. இதுதான் x axis, progress of reaction represent பண்ணுது, or states through the transition state. transition state, இந்த பிங்க் கலர்ல ஒன்னு ரெட் கலர்ல ஒன்னு போட்டுருக்காங்கல்ல, எப்படி இந்த transition state போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த x axis represent பண்ணுது. You would notice two things: the energy level difference between S and P. இங்க பாருங்க, energy level substrate and product க்கு இடையில இங்க பாருங்க potential energy level எப்படி டிஃபரண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். If P is at the lower level than S, the reaction is an exothermic reaction. இந்த கிராஃப் கொடுத்து இது என்ன ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா exothermic reaction அப்படின்னு கரெக்ட்டா ஆப்ஷன் போட்டுருங்க. One exothermic reaction அப்படிங்கிறது one need not supply energy by heating in order to form the product. இங்க பாருங்க, substrate இங்க இருக்கு, product இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. சப்ஸ்ட்ரேட்டுக்கு கீழே இந்த கிராஃப்ல சப்ஸ்ட்ரேட்டுக்கு கீழே வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது இப்படி இருந்தா நம்ம எனர்ஜி எக்ஸ்டர்னலா கொடுக்க தேவையில்லை. எக்ஸோதெர்மிக்னா அது ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கு ஹீட் பண்ணி எனர்ஜியை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஒருவேளை ப்ராடக்ட் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது எண்டோதெர்மிக் அப்படிம்போம். அப்படின்னா we need to provide energy, external energy கொடுக்கணும், பட் இங்க எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. However, whether it is an exothermic or endothermic or spontaneous reaction or an endothermic energy requiring reaction, இங்க நல்லா பாத்துங்க, endothermicனா எனர்ஜி நம்ம கொடுக்கணும், exothermicனா spontaneousனா அதுவே நடந்துக்கும். The S has to go through a much higher energy state or transition state. The difference in average energy content of S from that of this transition state is called activation energy. இங்க நல்லா கவனிங்க, இங்க இந்த activation energy ன்னு எதை சொல்றாங்கன்னா, substrate இருக்கு, இந்த substrate வந்து without enzyme அதுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி தேவைப்படுது. இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டை அடையறதுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி தேவைப்படும். அன்லெஸ் இட் ரீச்சஸ் த டிரான்சிஷன் ஸ்டேட். டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போகாம இந்த சப்ஸ்டேட் வந்து ப்ராடக்டாக மாற முடியாது. ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வித்தவுட் என்சைம் சப்ஸ்டேட் நீட்ஸ் மோர் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது. அதே வித் என்சைம், ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம், என்சைமோட இருக்கும்போது இங்க பாருங்க, இவ்வளோண்டு கொஞ்சோண்டு எனர்ஜி இருந்தால் போதும், அது டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு வந்தால் தான் அது ப்ராடக்டாக மாறும், இல்லைனா ப்ராடக்டாக சப்ஸ்ட்ரேட் மாற முடியாது. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்சைம்ஸ் ஈவென்ச்சுவலி பிரிங் டவுன் திஸ் எனர்ஜி பேரியர், மேக்கிங் த டிரான்சிஷன் ஆஃப் S to ப்ராடக்ட் மோர் ஈஸி. எனர்ஜி தேவையில்லைன்னா ஈஸியாக சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறுறது ஹெல்ப் பண்ணுறது, ஈஸியாக இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்சைம்ஸ் தான். ஓகே, நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், என்சைம் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈச் என்சைம் ஹேஸ் சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட், அதுதான் ஆக்டிவ் சைட், கிரிவிசஸ், கிளஃப்ட் அப்படின்னு பாக்கெட்லாம் சொல்கிறோம்.
in its molecule so that highly reactive enzyme substrate complex is produced. Highly reactive na இது வந்து ரொம்ப டெம்பரரியான ஒரு விஷயம்னு அர்த்தம். டெம்பரரியா தான் இருக்கும். அதான் highly reactiveனா டெம்பரரி, சீக்கிரம் அது போய்டும், அது பெர்மனண்டா இருக்காது. This complex is short lived, அதான் reactive. Highly reactive na short lived and dissociates into products and the unchanged enzyme. This is very important question la kepanga. Enzyme வந்து unchanged இருக்கும் with an intermediate formation of the enzyme product complex. இங்க பாருங்க, enzyme plus substrate சேர்ந்து enzyme substrate complex form பண்ணுது. This is highly reactive, short lived. Then enzyme and product form பண்ணுது. Intermediate enzyme product complex வந்து இதுவும் intermediate என்னன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப very short lived, இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். Intermediate formed. In the intermediate formation is the enzyme product complex. Enzyme product complex is an intermediate. This is the enzyme and product. The formation of enzyme substrate complex is essential for catalysis. The enzyme or substrate bind active site bind reaction catalyzation reaction Next, the catalytic cycle of enzyme action can be described in the following steps. First step is substrate binds to the active site of an enzyme fitting into the active site. அது நமக்கு தெரியும். Enzyme substrate complex வந்தாச்சு. Okay. The binding of the substrate induces the enzyme to alter its shape fitting more tightly around the substrate. So enzyme வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பெருசாக மாட்டேங்குது. Okay. ஓகே, அவ்வளோதான் பெருசாகும். இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் இப்படி ஒரு என்சைம் இருக்குது, இதில் வந்து பாக்கெட் இங்கே இருக்குது, ஒரு ஆக்டிவ் சைட் இருக்குன்னா சப்ஸ்ட்ரேட் முதல்ல இங்கே வந்து பைண்ட் ஆகும், அண்ட் தென் திருப்பியும் க்ளோஸாக இவ்வளோ தூரத்துக்கு போய் பைண்ட் ஆகும், நல்லா பைண்ட் ஆகும், டைட்டாக பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. த ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம் நவ் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டினா நியர்லி, இன்னும் நல்லா என்சைம் சப்ஸ்ட்ரேட்டோட இன்னும் நல்லா போயிடுச்சு. Of the substrate breaks the chemical bond or makes the chemical bonds of the substrate and the new enzyme product complex will be formed. New enzyme product will be and the complex வந்து form ஆகுது. The enzyme releases the product of the reaction and the free enzyme is ready to bind another molecule of the substrate and run through the catalytic cycle once again. இப்போ enzyme plus product form ஆயிடுச்சு, product organism யூஸ் பண்ணிக்கும், இந்த enzyme another substrate ஓட bind ஆகிறதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனை தூண்டி விடுறதுக்கு ரெடியாக இருக்கும். இதில் என்சைமோட ஸ்ட்ரக்சர் எங்கேயுமே மாறல, சப்ஸ்ட்ரேட் தான் ப்ராடக்டாக ஸ்ட்ரக்சரலி அந்த பாண்டு பிரேக் ஆகி மேக் ஆகி மாறி இருக்கு. Factors affecting enzyme activity இப்போ பார்க்கலாம். The activity of the enzyme can be affected by a change in the conditions which can alter the tertiary structure. Very important. எந்த ஸ்ட்ரக்சரை இது வந்து பாதிக்க போகுதுன்னா tertiary structure பாதிக்கும். என்சைமோட tertiary structure தான் பாதிக்கும். ஏன்னா enzyme is a protein, primary, secondary, tertiary structure இருக்கும். tertiary structure பாதிக்கப்பட போகுது. These include என்னென்ன factors அப்படின்னா 4 factors தான். Temperature, pH, change in substrate concentration or binding of specific chemicals. அவ்வளவுதான். ஒன்று டெம்பரேச்சர் அண்ட் pH, ரெண்டாவது pH, மூணாவது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்ச் வருது, நாலாவது பைண்டிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல்ஸ் வருது. இந்த 4 தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் pH பார்த்தரலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் என்சைம் ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். Enzymes generally function in a narrow range of temperature. Narrow range of temperature na ஒரு 15 degree Celsius to 40 degree Celsius அதுக்குள்ள தான். Each enzyme show its highest activity at a particular temperature and pH called optimum temperature and optimum pH. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் ஈஸி ஆயிடுச்சு. ஒவ்வொரு என்சைமும் ஆப்டிமம் pH, ஆப்டிமம் டெம்பரேச்சர்னா அந்த ஆப்டிமம் லெவலில் தான் அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி ஹையஸ்டாக இருக்கும். ஆப்டிமம்ங்கிறது எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் அந்த pHல தான் என்சைமோட ஆக்டிவிட்டி ஹையஸ்டாக இருக்கும். அப்போ அந்த ஆப்டிமம் pH, ஆப்டிமம் டெம்பரேச்சர், pHனா தெரியும், பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸோட பவர். இந்த 7க்கு கீழே இருந்தால் ஆசிட், 7க்கு மேலே இருந்தால் பேஸு, 7 இருந்தால் நியூட்ரல்னு சொல்வீங்க, தட் இஸ் pH. ஒவ்வொரு என்சைமுக்கும் அதோட ஆப்டிமம் pH, ஆப்டிமம் டெம்பரேச்சர் வேறையாக இருக்கும். இப்போ எக்கச்சக்கமாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. அத்தனை என்சைமுக்குமே
optimum pH and optimum temperature differ ஆகுது. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. Activity declines both below and above the optimum value. அந்த optimum pHக்கு மேலே போனாலும் சரி optimum pHக்கு கீழே வந்தாலும் சரி என்சைமோட ஆக்டிவிட்டி குறையும். டெம்பரேச்சருக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். Low temperature preserves the enzyme in temporary inactive state. Preserve na enna பாதுகாத்து வைக்கும். எந்த வேலையும் செய்யாம சும்மா இரு அப்படிங்கிற low temperature. So low temperatureல enzyme வந்து சும்மா ஆயிடுது, inactive ஆயிடுறதுனால enzyme activity குறைஞ்சிரும். Whereas high temperature is very dangerous, destroys the enzymatic activity. Enzymatic activity destroy பண்ணிரும். enzyme destroy பண்ணிடும். அப்ப திருப்பி enzyme வந்து regain பண்ணணும். Because proteins are denatured by heat. High temperatureல protein denature ஆயிடும். இந்த diagram பார்த்துக்குங்க. A வந்து எதை represent பண்ணுதுன்னா pH. B temperature. So A and B கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த பிக்சர் கொடுத்து கேட்கலாம். எந்த ஃபேக்டரை வந்து சொல்றாங்க என்சைம் ஆக்டிவிட்டில எந்த ஃபேக்டரை ரெப்ரசன்ட் பண்றாங்க? pH ஃபேக்டர் வந்து A டயகிராம், டெம்பரேச்சர் ஃபேக்டர் வந்து B டயகிராம். இந்த டயகிராம் பார்த்துக்கங்க. இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் ஆன் என்சைம் ஆக்டிவிட்டி. இப்போ பாருங்க சப்ஸ்ட்ரேட் நான் அதிகமாக கொடுக்க என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் ஒரு இடத்துல போய் என்சைம் ஆக்டிவிட்டி அப்படியே ஸ்டேபிள் ஆயிடுது, சேச்சுரேஷன் லெவல். இதுக்கப்புறம் என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அதை இப்போ பார்க்கலாம். இப்போ concentration of substrate இப்போ வந்து பாத்தீங்கன்னா with increase in substrate concentration the velocity of enzymatic reaction rises at first. velocity னா என்ன சொன்னோம்? increase ஆனாலும் சரி decrease ஆனாலும் சரி direction ஓட சொல்றதுக்கு பேரு velocity. அப்போ x axis வந்துரும், y axis வந்துரும். இப்போ enzymes வந்து ஒரு 10 enzymes இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி enzymes வந்து 10 enzymes இருக்கு. 6 7 8 9 10. ஓகேயா? இப்போ சப்ஸ்ட்ரேட் வரா அப்படி. சப்ஸ்ட்ரேட் black கலர்ல வச்சுக்கலாம். ஒரு சப்ஸ்ட்ரேட் வராரு. அப்போ இங்க ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு என்சைமோட பைண்ட் ஆகுறாரு. என்சைம் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேயா? ப்ராடக்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். சரி. நெக்ஸ்ட் the reaction ultimately reaches the maximum velocity Vmax. okay Vmax நம்ம பாப்போம். இப்போ ரெண்டாவது ப்ராடக்ட் சப்ஸ்ட்ரேட் வருது, இவங்களோட பைண்ட் ஆகுறாங்க. மூணாவது சப்ஸ்ட்ரேட், நாலாவது சப்ஸ்ட்ரேட், அஞ்சாவது சப்ஸ்ட்ரேட், ஆறாவது சப்ஸ்ட்ரேட், ஏழாவது சப்ஸ்ட்ரேட், 8 9 10 சப்ஸ்ட்ரேட் வந்து 10 என்சைமோட பைண்ட் ஆயிட்டா அப்படி. அப்போ Vmax என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் ஈவன் ஆயிட்டாங்க. இப்போ வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் லெவல்ல அடைஞ்சிருச்சு. டைரக்ஷனோட என்சைமேட்டிக் ரியாக்ஷனோட ரேட்டை சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் velocity which is not exceeded by any further rise in concentration of the substrate. இப்போ பாருங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. 10 என்சைமோட 10 சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆயிட்டான். பைண்ட் ஆக எனக்கு வந்து இங்க Vmax வந்தாச்சு. இப்போ 11வது சப்ஸ்ட்ரேட், 12வது சப்ஸ்ட்ரேட், 13 14 15 நான் சப்ஸ்ட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் என்சைம்ஸ் இல்லையே, 10 என்சைம்ஸ் தானே இருக்கு. ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொல்றோம், ஒரு அசியூம் பண்ணி சொல்றோம். ஓகேயா? 10 என்சைம்க்கு 10 சப்ஸ்ட்ரேட் போய் பைண்ட் ஆகி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவா சப்ஸ்ட்ரேட் வரான். எந்த என்சைம்ல போய் பைண்ட் ஆவான்? என்சைமும் இல்ல, ஆக்டிவ் சைட்டும் இல்ல. ஸோ இனிமே சப்ஸ்ட்ரேட்டை நீங்க அதிகமா கொடுத்தாலும் என்சைம் ஆக்டிவிட்டி இப்படியே போயிடும். இனிமே இன்க்ரீஸ் ஆகாது. இனிமே enzyme activity increase ஆகாது. So this is because enzyme molecules are fewer than the substrate molecules and after saturation na enzyme equal to substrate, number of enzyme equal to number of substrate வந்துருச்சுனா அதுக்கு பேர் saturation level. அதுக்கு அப்புறம் நீங்க substrate எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் அதுக்கு enzyme இல்ல, ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு enzyme available இல்ல. There are no free enzyme molecules to bind with the additional substrate molecules. ஓகேங்களா? The activity of enzyme is also sensitive to the presence of specific chemicals. Fourth point vandachi ipo nama specific chemicals. And the specific chemicals enna solrom, when the binding of chemicals shuts off na enzyme oda activity stop பண்ணிடுது, நிறுத்திடுது. The process is called inhibition and the chemical is called inhibitor. Chemical க்கு பேரு inhibitor, process க்கு பேரு inhibition. Inhibition na stop பண்றது, inhibitor na நிறுத்துறவன்னு அர்த்தம். When the inhibitor closely resembles the substrate, substrate in its molecular structure and inhibits the activity of the enzyme, it is known as competitive inhibitor. Competition உங்களுக்கு யாரு? NEET aspirants க்கு யாரு competitors? NEET எழுதுறவங்க. சேம் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய நீட் எழுதுற ஆஸ்பிரன்ஸ் தானே உங்களுக்கு காம்படிட்டர். ஜேஇஇ ஆஸ்பிரண்ட் உங்களுக்கு காம்படிட்டரா வர முடியாது. அதே மாதிரி ஒரு என்சைம் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த என்சைம்ல வந்து இப்படி ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆக முடியும். இதே மாதிரியே வேற ஒரு சப்ஸ்ட்ரேட் இதே ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா
இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போட்டி போடுவாங்க யார் போய் பைண்ட் பண்றதுன்னு காம்படிஷன் so competitive inhibitors due to its close structural similarity with the substrate the inhibitor competes with the substrate for substrate binding site of the enzyme substrate binding site of the enzyme na enna idu active site da substrate binding site of the enzyme active site okay consequently the substrate cannot bind and as a result substrate bind ஆகிறதுக்கு பதிலா inhibitor போய் bind ஆயிருவான் அப்ப substrate bind ஆக முடியாது as a result enzymatic action வந்து குறைஞ்சு போயிடும் enzyme action வந்து declines exampleக்கு inhibition of succinic dehydrogenase அப்படிங்கிறது ஒரு enzyme by malonate which is closely resembles the substrate succinate in the structure such competitive inhibitors are often used in the control of bacterial pathogen competitive inhibitors நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் bacterial pathogens கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுவோம் this is very important question need point of view ல இப்போ succinate இருக்கு இந்த succinate வந்து என்னவா கன்வர்ட் ஆக போகுது fumarate கன்வர்ட் ஆகணும் இதுதான் chemical reaction this is substrate this is product இதுக்கு ஒரு enzyme வேணும் அந்த enzyme யாரு succinate dehydrogenase hydrogenase enzyme இப்போ succinate இங்க bind பண்ண வேண்டிய இடத்துல malonate வந்து bind ஆயிட்டார்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது succinate-ஆவே இருக்க வேண்டியதான் fumarate ஃபார்ம் ஆகாது malonate போய் succinate bind ஆகிற இடத்துல bind ஆகும் அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க next classification and nomenclature of enzyme thousands of enzymes have been discovered thousands of enzymes ஆயிரக்கணக்கான enzymes டிஸ்கவர் பண்ணிட்டாங்க அப்ப அதுக்கெல்லாம் நேம் வச்சாதானே நம்ம கரெக்ட்டா அதை யூஸ் பண்ண முடியும் அந்த டேர்ம் வந்து மத்தவங்க கிட்ட சொல்ல முடியும் ஓகே isolated and studied discover பண்ணிட்டாங்க isolate பண்ண பிரிச்சு எடுக்கறாங்க அத பத்தி படிச்சிட்டாங்க most of these enzymes have been classified into different groups based on the type of reaction they catalyze break down பண்ணுதா join பண்ணுதா இந்த மாதிரி ஓகேங்களா enzymes are divided into 6 classes question la கேக்கலாம் main 6 classes அது இல்லாம ஒவ்வொரு class of enzymes க்கும் 4 to 13 subclasses இருக்கும் and named accordingly by 4 digit numbers கொடுத்திருப்பாங்க இந்த 6 classes இருக்குல்ல அது வந்து பாப்போம் நம்ம first oxidoreductase க்கு இன்னொரு பேரு dehydrogenase னா D னா removal hydrogen remove பண்றது dehydrogenase removal of hydrogen is oxidation remove ஆன hydrogen எங்க போகும் இன்னொரு substrate ஓட போய் bind ஆகும் அப்ப ஒரு substrate oxidize ஆகுது இன்னொரு substrate reduce ஆகுது அதான் oxidoreductase இன்னொரு enzyme அந்த enzyme க்கு இன்னொரு பேரு dehydrogenase enzymes which catalyze oxidoreduction between two substrates is called oxidoreductases இங்க பாருங்க substrate 1 substrate 1 வந்து reduced formல இருக்கு substrate 2 வந்து oxidized formல இருக்கு இது வந்து ஆக்ஸிஜனை இங்க கொடுத்துட்டு இங்க இருந்து ஹைட்ரஜனை இவங்க வாங்கிக்குவாங்க அப்ப S வந்து ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு S டேஷ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு சோ S ரெடியூஸ்ட்ங்கற சப்ஸ்ட்ரேட் S ஆக்சிடைஸ்ட் ப்ராடக்ட்டா மாறிடுச்சு S ஆக்சிடைஸ்ட்ங்கற சப்ஸ்ட்ரேட் S ரெடியூஸ்ட்ங்கற ப்ராடக்ட்டா மாறிடுச்சு இது யார் பண்றா oxidoreductases அப்படிங்கற enzyme transformases enzymes catalyzing the transfer of a group gene இங்க ரெப்ரசன்ட் பண்றோம் other than hydrogen இருக்க கூடாது இங்க transferring group வந்து hydrogen இருக்க கூடாது hydrogen தவிர வேற ஏதாவது இருக்கணும் very important need point of view ல இங்க क्वेश्चन கேட்பாங்க between a pair of substrate S and S dash இங்க பாருங்க S ஓட ஹைட்ரஜன் இல்லாத ஒரு group bondingல இருக்கு S dash இருக்கு இந்த group வந்து இங்க shift ஆகி வந்துருச்சு S dash க்கு வந்துருச்சு so this is transferases hydrolases அப்படிங்கிறது என்ன hydrolysis addition of water சேர்ந்து ester ether peptide glycosidic carbon bond carbon halide bond phosphorus nitrogen bonds break பண்றது அவ்வளவுதான் next Lyases அப்படினா என்ன enzymes that catalyze removal of a group from substrates by mechanism other than hydrolysis இல்லாம யூசுவலா ஒரு பாண்ட பிரேக் பண்றது ஒரு குரூப்பை ரிமூவ் பண்றதுக்கு வாட்டர் ஆட் பண்ணுவாங்க ஹைட்ரோலைசிஸ் பண்ணாம ரிமூவல் ஆஃப் குரூப் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு lyases leaving double bonds இது ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க CY ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கு இதுல XY குரூப் ரிமூவ் ஆயிடுச்சு இந்த கார்பன் இடையில டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு so this is what called lyases டபுள் பாண்ட லீவ் பண்ணும் next isomerases
includes all enzymes catalyzing interconversion of optical, geometric and positional isomer. Isomer na enna? Isomer na enna? Same molecular formula, different structural formula. Glucose and fructose are என்ன சொல்றது, they have same molecular formula but they have different structural formula. அதுதான் ஐசோமர். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர், ஜியோமெட்ரிக் ஐசோமர் ஆர் பொசிஷனல் ஐசோமர்னு 3 படிச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஐசோமரைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைமுக்கு பேர் ஐசோமரைசஸ். லிகேசஸ் ஜாயின் பண்ணுறது, enzyme catalyzing the linking together of two compounds. Example, enzymes which catalyze joining carbon, oxygen, carbon, sulfur, carbon, nitrogen, phosphorus, oxygen, etc. So இவங்களுக்கு இடையில bond form பண்றது வந்து ligases. இப்போ cofactors னா என்ன? Enzymes are composed of one or several polypeptide chain. All enzymes are proteins are made up of polypeptide chain. Okay, however there are number of cases in which non-protein constituents are called cofactors. Very important. Cofactors அப்படிங்கிறது non-protein part. அப்போ protein part யாருங்க? ஒரு enzymeல non-protein part யாருன்னா cofactor. அப்போ protein part யாரு? அப்போ enzyme. Don't forget. Non-protein part called cofactors are bound to the enzyme, make the enzyme catalytically active. Cofactor இருந்தா தான் enzyme catalytically active இருக்கும். அப்போ cofactor remove பண்ணிட்டீங்கன்னா enzyme catalytically active-ஆ இருக்காது, inactive-ஆ போயிடும். Cofactor வந்து ரொம்ப முக்கியம். In these instances, protein portion of the enzyme is called oppoenzymes. Question நிறைய இதுல வந்து வரும், very important. 3 kinds of cofactors are there. ஒன்னு prosthetic group, ரெண்டாவது coenzymes, மூணாவது metal ion. Prosthetic group na enna? Prosthetic groups are organic compounds and are distinguished from other cofactors in that they are tightly bound to the apoenzyme. Apoenzyme is the protein part of the enzyme. Adoda tight bind irukkiradhu prosthetic group. Prosthetic group அப்படிங்கிறது organic compound. CHO group irukka organic compound. Don't forget. For example, in peroxidase and catalase, which catalyze the breakdown of hydrogen peroxide to water and oxygen, heme is the prosthetic group. Heme is the prosthetic group and it is a part of active site of the enzyme. Active site of the enzyme. Edu heme is a part of active site of the enzyme. Edu heme. Nalla gavaninga, prosthetic group ங்கிறது non protein part, cofactor la oru part. Prosthetic group organic compound. இந்த prosthetic group வந்து பாத்தீங்கன்னா tightly packed-ஆ இருக்கும். யார் கூட? அப்போ என்சைமோட. அப்போ tightly packed-ஆ எங்க இருக்கு? active site-ல இருக்கு. active site-ல இருக்கு. Example, heme. heme எங்க இருக்கு? இந்த peroxidase and catalase enzyme-ல ஒரு part-ஆ இருக்கு. Okay, next. Coenzymes னா யாரு? Coenzymes are also organic compounds. இவங்களும் organic compounds தான் coenzyme. Prosthetic group organic compound தான், coenzyme organic compound தான். But their association with apoenzyme is only transient. Transient na temporary. Prosthetic group வந்து permanent-ஆ tightly packed-ஆ இருக்கும், tightly bound-ஆ இருக்கும், டைட்டா போய் பின்னி பிணைஞ்சிருக்கும் active site-ஓட. But coenzyme அப்படிங்கிறது temporary, permanent கிடையாது. Transient na temporary. Usually occurring during the course of catalysis மட்டும், அப்ப அந்த சமயத்துல மட்டும் coenzyme வந்து bind ஆயிக்குவாரு, permanent இருக்க மாட்டாரு. Furthermore, coenzyme serves as the cofactor in number of different enzyme catalyzed reaction. The essential chemical components of many coenzymes are vitamins. Coenzyme நாலே vitamins ஞாபகம் வச்சுங்க. Example, coenzyme nicotinamide adenine dinucleotide, NAD, இந்த ரெஸ்பிரேஷன்ல படிச்சிருப்பீங்க. and NADP photosynthesisல படிச்சிருப்பீங்க, contain vitamin niacin. So coenzymeக்கு vitamins very important. NAD, NADP coenzymesல niacin vitamin இருக்காங்க, questionல கேட்பாங்க. A number of enzymes require metal ions for their activity, which forms coordination bonds with side chain at the active site and at the same time form one or more coordination bond with the substrate. இப்போ இங்க பாருங்க, metal ions third-ஆ வந்துட்டோம். First என்ன சொன்னாங்க, cofactorsல 3 டைப் இருக்குன்னாங்க, prosthetic group, coenzyme, metal ions. Prosthetic groupும் coenzymeும் organic compound. Prosthetic group permanent-ஆ bond form பண்ணிரும், டைட்டா இருக்கும். heme example சொன்னோம், இந்த peroxidase and then catalase-லலாம் heme இருக்கும்னு சொன்னோம்.
அதே அப்போ என்சைம் கோ என்சைம் அப்படிங்கிறதும் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ஆனால் ரியாக்ஷன் டைமில் மட்டும்தான் வந்து டெம்பரரியாக பைண்ட் ஆகும். NAD NADP அதுக்கெல்லாம் விட்டமின்ஸ் கண்டிப்பாக வேணும். விட்டமின்ஸ் NAD NADPயில் என்ன விட்டமின் இருக்குது, நியாசின் இருக்குன்னு பார்த்தோம். மெட்டல் அயான்ஸும் தேவைப்படுது. இந்த மெட்டல் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு a cofactor for the proteolytic enzyme carboxypeptidase. Proteona protein, lytic na breakdown of protein க்கு help பண்ற enzyme carboxypeptidase. இதுல zinc metal ion வந்து ரொம்ப helpful-ஆ இருக்கு. So a number of enzyme require metal ions for their activity which forms coordination bond. This is very important. Metal ion வந்து enzyme ஓட என்ன bond form பண்ணுது, coordination bond form பண்ணுது. Example zinc. Okay, catalytic activity is lost when the cofactor is removed. நீங்க cofactors மூணு பேர் இருக்கான், prosthetic group, coenzyme and metal ion. இதை remove பண்ணீங்கன்னா உங்களுக்கு catalytic activity போயிடும் from the enzyme which testifies that they play a crucial role in the catalytic activity of the enzyme. அதாவது cofactor தான் very important role play பண்றாங்க. crucial playனா very important role, crucial role na. So cofactors are more important for the catalytic activity of the enzyme. அதை ரிமூவ் பண்ணால் catalytic activity போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பயோமாலிகூல்ஸில் குழந்தைங்களுக்கு என்சைம்ஸில் தான் அதிகமான டவுட் வரதுனால என்சைம்ஸ்லேருந்து NCERT பேஸ்டு கொஷின்ஸ் லைன் டு லைன் தான் கொஷின் கேட்கறதுனால இந்த வீடியோவில் பயோமாலிகூல்ஸ் சாப்டரில் என்சைம்ஸோட லைன் டு லைன் NCERT-யை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.